கரூர் துயரம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜயிடம் 2 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான விஜயிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜயிடம் 2 முறை விசாரணை நடைபெற்றுள்ளது. தற்பொழுது 2 மணி நேரத்திற்கு மேலாக தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், விஜயிடம் 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பூங்குழலி, அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை முதலில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தாவேகாவினுடைய நிர்வாகிகள், கரூர் மாவட்ட நிர்வாகம், அதே போல காவல்துறை தரப்பு என சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. நேரடியாக டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமையகத்தில் அவர்களிடம் இந்த விவகாரம், இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு அவர்கள் அளித்திருந்த அந்த பதில்களை பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் விஜய்க்கு நேரடியாக சம்மனானது அனுப்பப்பட்டிருந்தது. 2 முறை ஜனவரி மாதமே அனுப்பப்பட்டிருந்தது. ஒன்றின் பின் ஒன்றாக அந்த சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. 2 முறை நேரில் விஜய் ஆஜராகியிருந்தார். அப்போது விஜய் தரப்பிடமிருந்து பல்வேறு அவர்கள் தரப்பிடமிருந்து அந்த கருத்துக்களும், அதே போல அவர்கள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விஜய் என்ன பதில் சொன்னார் போன்ற விஷயங்களை நேரடியாகவே சிபிஐ அதிகாரிகள் பதிவு செய்து கொண்டார்கள். அதே போல ஏற்கனவே முன்னதாகவே அந்த மாவட்ட நிர்வாகம், காவல்துறை தரப்பிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் விஜயிடம் அந்த கேள்விகள் எழுப்பப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த வழக்கு விசாரணையின் போது கூட மாவட்ட நிர்வாகம், அதே போல காவல்துறை தரப்பிடமிருந்து பல்வேறு சில ஆதாரங்களை சிபிஐயிடம் அவர்கள் சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் நிகழ்ந்த போது அந்த எடுக்கப்பட்டிருந்த அந்த சிசிடிவி காட்சிகள் ஆகட்டும், அதே போல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் நேரடியாக கண்ட சாட்சிகளிடம் அவர்கள் காவல்துறை பெற்ற அந்த வாக்குமூலங்கள், இது போன்ற சில முக்கிய ஆவணங்கள் சிபிஐ வசம் அவர்கள் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் அந்த ஆவணங்களை சரிபார்க்கும் விதமாகவும் இதற்கும் விஜயினுடைய பதில் முரண்பாடாக இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் மீண்டும் விஜய்க்கு 3வது முறையாக சம்மனானது அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் சிபிஐ வசம் அவர் நேரடியாகவே ஆஜராகி இருக்கின்றார். இன்றைய தினம் அந்த காலை முதல் அந்த வழக்கு விசாரணையானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில சிபிஐ பல்வேறு கேள்விகளை முன்வைக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே காவல்துறை தரப்பிடமிருந்து சிபிஐக்கு அளிக்கப்பட்டிருந்த அந்த சமர்ப்பிக்கப்பட்ட சில ஆவணங்கள் சிசிடிவி ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ஆவணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் விஜயிடம் இந்த விசாரணை தொடர்பாக பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. அதே போல தாவேகா சார்பாக அவர்கள் எது போன்ற அந்த ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள், அதற்கு காவல்துறையினர் எந்த அளவு ஒத்துழைப்பு அளித்திருந்தார்கள், அதே போல காவல்துறை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அந்த பிரச்சாரத்திற்கு எந்த அளவு அந்த ஒத்துழைப்பை அளித்திருந்தார்கள், அதே போல காவல்துறை மறுப்பு தெரிவித்திருந்த விஷயங்கள் தாவேகா நிர்வாகிகள் சார்பாக அன்றைய தினம் ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததா, அல்லது காவல்துறையினுடைய அந்த எச்சரிக்கை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தில் கவனம் செலுத்தி வந்தார்களா போன்ற பல்வேறு விஷயங்கள் கேள்விகளாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதே போல நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல காவல்துறை தரப்பிடமிருந்து அந்த சிசிடிவி காட்சிகள், அதே போல சில முக்கிய ஆவணங்கள் போன்ற விஷயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலும் விஜயிடம் அந்த கேள்விகள் தற்போது கேட்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் விஜய் அளித்திருந்த அந்த முன்னதாக அளித்திருந்த அந்த பல்வேறு அந்த வாக்குமூலத்தில் சில முரண்பாடான தகவல்கள் இருப்பதாக கூறப்படும் நிலையில அதன் சார்பாக இருந்து தரப்பினருடைய அந்த வாக்குமூலங்களை ஒப்பிட்டு இன்றைய தினம் அந்த வழக்கில் பல்வேறு கேள்விகள் விஜயிடம் கேட்கப்பட்டு வருகிறது. அவரிடம் அந்த விசாரணையானது எவ்வளவு மணி நேரங்கள் மேலும் செல்லும் என்பது தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை. இன்றைய தினம் வழக்கு விசாரணை முடிவில் மீண்டும் அவர் விஜய் நாளை தொடர்வாரா, வழக்கு அவரிடம் அந்த விசாரணையானது தொடருமா போன்ற விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். தற்போதைய தகவலின்படி மிக முக்கிய கேள்விகளை தான் விஜய் வசம் தற்போது கேட்கப்பட்டு வருவதாக அந்த தகவலானது தற்போது அதிகாரிகள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.